அனைவருக்கும் அனைவருக்கும் அன்பு கிடந்த காலை வணக்கம். இப்ப நான் படிச்சிருக்கிற 2 புத்தகங்கள், ஒன்று யசோதர், அப்புறம் அறியப்படாத தமிழகம் என்ற 2 புத்தகங்களை வாசித்துக் கொண்டிருக்கின்றேன். அதுல அறியப்படாத தமிழகம் என்ற புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் இங்க இந்த புத்தகத்திலே பரமசிவம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது 112 பக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்துல பல்வேறு தலைப்புகள் இருந்தாலும் எனக்கு பிடித்த தலைப்பாக இருப்பது சித்தர்கள் அப்படின்னு ஒரு தலைப்புல அவர் சொல்லியிருப்பார். சித்தர் அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சித்து வேலை செய்பவர்கள் எல்லாம் சித்தர்கள். அப்ப உடல் மாற்றம், பொருட்கள் மாற்றம் போன்ற செயல்பாடுகள் எல்லாம் செய்பவர்கள் சித்தர்களாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இவர் என்ன பண்றாருன்னா, இந்த சித்தர்கள் தமிழ்ல 11 அப்படின்னு ஒரு 18 பேர் இருப்பதாக ஒரு கருத்து இருக்கிறது. அதுக்கு மேலே சித்தர்கள் இருக்கின்றார்கள். இந்த சித்தர்கள 4 வகைகளாக பிரிக்கப்படுகிறது சொல்றாங்க. இந்த 4 வகையான சித்தர்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரசவாதம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களை இரும்பு பொருட்களை பொன்னாக மாற்றக்கூடிய சித்தர்கள். 2வது வகை சித்தர்கள் எதுவாக இருக்கிறார் என்று பார்த்தால், அதாவது உலகம் அழியக்கூடியது என்ற வகையில இருக்கக்கூடிய சித்தர்கள் 2ஆம் வகை சித்தர்கள். 3வது வகை சித்தர்கள் இந்த கஞ்சா போன்ற பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தி வேறு உலகத்தில் இருக்கக்கூடிய சித்தர்களாக. நான் ஏன் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன்னா, 4ஆம் வகை சித்தர்கள். 4ஆம் வகை சித்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த சோழர் காலத்திலிருந்து ஒரு அடிமைத்தனத்தை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட சித்தர்கள் தான் 4ஆம் வகை சித்தர்கள். அப்ப தமிழர்கள்ல சித்தர்களோட செயல்பாடு ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கிறது. இந்த சித்தர்கள் ஒரு 18 பேருக்கு மேல சொன்னாலும் சூப்பிகள் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பிகள் அப்படின்னால என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாம் மதத்தை சார்ந்த சித்தர்களை அவ்வாறு குறிப்பிடுறார்கள். ஆக மொத்தம் என்னை பொறுத்தளவிலே யாரெல்லாம் சமூக சேவை செய்து இந்த நாட்டுக்காக பாடுபடுகின்றார்களோ அவர்களெல்லாம் 4ஆம் வகை சித்தர்களாக நான் கருதுகிறேன். அதனாலதான் இந்த அறியப்படாத தமிழகம் நிச்சயமாக ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம். நற்றினை பதிப்பகம் வெளியிட்டிருக்கின்றது. இது மட்டுமல்ல, எண்ணற்ற விஷயங்கள் இந்த புத்தகத்திலே இருக்கிறது என்று சொல்லி, எனக்கு படித்ததிலே பிடித்ததாக இது இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புகள் வழங்கி நன்றி கூறி விரும்புகிறேன். வணக்கம்.